வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதனன் செய்யும் மயக்கம் ஒருவயின், மாக்கள் செய்யும் பிணிப்பு மற்றோர்வயின். இதனில் 12 ஆட்டை இளைஞனுக்கு என்ன வேண்டும் இடர்குறு சூழ்ச்சிதான். எதனிலேனும் கடமை விளையுமேல் எத்துயர்கள் உழன்றும் மற்றென் செய்தும் அதனில் உண்மையொடு ஆர்ந்திடல் சாலும் என்று அறம் விதிப்பதும் அப்பொழுது ஓர்ந்திலேன். பாரதி இந்த இருதலை கொல்லி எறும்பு என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி சொல்றார் பாருங்க. ஒரு பக்கம் மன்மதன் விடுகிற காதல் பானம், அந்த காதல் மயக்கம் ஒரு பக்கம், இந்த இழி மக்கள் செய்து வைக்கின்ற கல்யாண பந்தம் மற்றொரு பக்கம். 12 வயது பையனுக்கு துன்பத்திற்கு வேண்டிய காரணம் இதைவிட வேறு என்ன வேண்டும்? இந்த துன்பம் ஒரு புறம் இருக்கிறது, இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியவில்லை. ஆனால் நம்முடைய தர்ம சாஸ்திரம் எல்லாம் சரியான வழியை காட்டித்தான் இருக்கிறது. அறநூல்கள் என்ன சொல்கிறது? எது எப்படி இருந்தாலும் உனக்கு கடமை என்ற ஒன்று வந்துவிட்டால் எப்பாடுபட்டாவது எதை செய்தாவது அந்த கடமையில் நீ உளப்பூர்வமாக பொருந்துவதே ஏற்றது என்று அறநூல்கள் சொல்கின்றது. ஆனால் அந்த வயதில், இளம் வயதில் எனக்கு அதுவும் தெரியவில்லை. பாரதிக்கு 12 வயதில் அது தெரியவில்லை என்று தன் சுயசரிதையை எழுதும்போது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் வாழ்ந்ததே 39 ஆண்டுகள் தான். ஆனால் இன்று அதை போல 2 மடங்கு வயதான பிறகும் கடமையை செய்ய வேண்டும் என்று தெரியாத மக்கள் கூட்டம் அதிகம். அதனால்தான் இந்த போல சுயசரிதையெல்லாம் படிப்பதன் நோக்கம், பெரியவர்கள், ஞானிகள், பாரதி போன்ற மகா கவிகள் எல்லாம் எப்படி அதை தாண்டி வந்தார்கள் தங்கள் வாழ்க்கையில், அதுதான் நமக்கான படிப்பினை. அப்போ பாரதி என்ன அழகாக சொல்லி கொடுக்கிறார்? எது எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு கடமை இருக்கிற பொழுது அந்த கடமையை நீ சரியா செய். உதாரணத்திற்கு, நீ படிக்கின்ற ஒரு மாணவனா, உனக்கு படிக்கிறது தான் கடமை, அதை சரியா செய்யணும். இல்லத்தான் என்றால் அதற்குரிய கடமை இருக்குது உனக்கு. ஒரு வேலைக்கு போகிற இடத்துல நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் கடமையை சரியாக செய்ய தொடங்கினாலே துன்பம் எல்லாம் இருக்கும், அது ஒரு பக்கம். ஆனால் மிகுந்த பாதிப்பை கொடுக்காது. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.